எடப்பாடியாலெல்லாம் ஸ்டாலினை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. தொடர் தோல்வி நாயகர் தான் அவர், மீண்டும் தொடர் தோல்வி தான். அவர் ஒற்றை தலைமைன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? ஒற்றை தலைமைன்னு அவர் வந்தது காரணம் என்ன? ஓபிஎஸ் பாஜகவுக்கு ஆளு. இப்போ எடப்பாடி என்ன செய்யறாரு? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எடப்பாடி என்ன சொன்னார்? பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி. இப்போ ஏன் பாஜக கூட வந்தார்? இது ஏதாவது ஒரு அரசியல் விமர்சகர் சுட்டி காட்டியிருக்காங்களா? நியாயத்தோட நடுநிலையோட. அப்போ நிலைப்பாடுல இன்கன்சிஸ்டண்டா மாறுறாரு. ஏன் மாறினாரோ தன் சுயநலத்துக்காக மாறுறாரு, தன்னை அரசியல் ரீதியாக காப்பாற்றிக்கிறதுக்காக மாறுறாரு. இப்போ பாஜக தயவு இப்போ அவருக்கு தேவை. 4 வாரத்தில் சிம்பிள் கேஸு, அதாவது பொதுச் செயலாளர் தேர்வு கேஸு, இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் முடிச்சு வைக்கணுங்கிற இதை ஒரு வழக்கு போட்டார். அது 8-10 வாரமாகியும் கோர்ட்டு அதில் முடிவுக்கு வரல. அது எடப்பாடிக்கு தலைமையில கத்தி மாதிரி அது தொங்கிட்டு இருக்குது. ஒருவேளையில பொதுச் செயலாளர் செல்லாதுன்னு சொன்னா எல்லாமே தலைகீழா மாறிடும். வாய்ப்புகள் குறைவு. ஆனா ஒரு வேளையில மாறினா எல்லாரும் தலைகீழா மாறினுங்கிறதுனால எடப்பாடி தாவேகா முக்கியம் இல்லை, பாஜக தான் முக்கியம்னு ராஜேந்திர பாலாஜியை வச்சு 150 சீட்டு ஜெயிப்போம், விஜய்க்கு மொத்த செல்வாக்கே 20 தொகுதிக்குள்ளதான்னு ஒரு அடிச்சு தள்ளிட்டார் விஜய. காரணம் பாண்டே 50 சீட்டு தாவேகாவுக்கு 20 சீட்டு பாஜகவினதும், பாஜக டெல்லி கோவப்பட்டு தன்னை ஏதாவது இது பண்ணிடுவாங்களோ, சீண்டிடுவாங்களோ, தன்னை எதிரான நகர்வுகளை செய்திருவாங்களோன்னு அது ராஜேந்திர பாலாஜியை வச்சு அவர் மறுத்தார். ஸோ அவருடைய அரசியல் நடவடிக்கை தன்னை காப்பாற்றிக்கிடறதுக்கு தான் பார்லிமெண்ட்லேயே வேண்டான்னு சொன்ன பாஜக கூட சட்டமன்றத்தில் போனார்.